அப்புறம் என்னம்மா, நம்ம குட்டிமாவை பத்தி அன்பரசு கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லலாம்ல? இல்ல, வெளியே ஏதோ சத்தம் கேட்டுச்சே, அதை நீ கவனிச்சியா? ஆமாம்மா, ஏதோ டிஃபரெண்டா சவுண்ட் வந்துச்சு. அது என்னம்மா சத்தம்? தெரியல, ஆனா அது சிவகாமியா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் இன்னைக்கு சாமிஜி வேற ஒரு விஷயம் சொன்னாரு. உங்க பேத்தி பரமபதத்துல இருக்கிற காய் மாதிரி நிறைய பாம்புகளை தாண்டிதான் உயிர் தப்பிச்சு உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. என்ன பண்றது, எல்லாம் விதியோட விளையாட்டு. அதனால அந்த பாம்புல ஒண்ணு உங்க வீட்லயே இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் நீ அன்பரசு கிட்ட சொல்ல வந்ததை நான் தடுத்தேன். ஒருவேளை சிவகாமி வெளியே இருந்து கேட்டுட்டா அடுத்த நிமிஷம் அந்த ராஜவேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். நம்ம காலேஜில தான் என் பேத்தி படிக்கிறாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சது, அடுத்த நிமிஷமே அவ உயிர் ஆபத்து. அண்ணி, நான் ஃப்ரெண்ட பார்த்துட்டு கிளம்பிட்டேன். இன்னும் 1/2 hourல வந்துருவேன். என்ன சுபா பண்ணிட்டு இருக்க? அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சீக்கிரமா வந்துரு சுபா. கூல் அண்ணி, தோ நான் கிளம்பிட்டேன். ஏய், எதுக்கடி காரை நிறுத்தின? சுபாவையும் பார்ட்டிக்கு கூப்பிடலாம் தான். அவ எதுக்கு? அந்த அன்பரசி பக்கம் இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஏன் பக்கம் இழுக்கதான். அவளுக்கு விழ போற எல்லா ஓட்டும் எனக்கு கிடைக்கும். சுபா அன்பரசி பக்கம் தானே இருக்கா, அவளை ஏன் பக்கம் இழுக்கிறேன். நீ கூப்பிட்டா அவ பார்ட்டிக்கும் வர போறதில்ல, கண்டிப்பா உனக்கு ஓட்டும் போட போறதில்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? காரை எடு. ஓ அப்படியா, பாக்கலாம், வா. ஓகே அண்ணி, நான் பத்திரமா வந்துடுறேன். வைக்கிறேன். சுபா இங்க வா. இவ எதுக்கு நம்மள கூப்பிடுறா? என்னவா இருக்கும்? வா சுபா. என்ன ஹாஸ்டலுக்குள்ள ஏதோ பார்ட்டி நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது? பக்கத்து ரூம்ல தான் கேக்குது. கௌசல்யா, எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க. சுபா சாப்பிட்டாளா? ஐயோ, சுபா வெளியில போயிட்டு இன்னும் வரலன்னு சொன்னா வீடே 2 ஆயிடுமே. இப்ப என்ன பண்றது? எப்ப எது கேட்டாலும் பதில் சொல்லாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருப்ப? அத்தை, அது வந்து சுபா சாப்பிட்டாளான்னு தானே கேட்டேன். அதுக்கு என்ன யோசனை? சாப்பிட்டாத்த, சாப்பிட்டு அவ ரூமுக்கு போயிட்டான். இத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு தடுமாற? இல்லத்த, நான் வேற ஏதோ யோசனையில இருந்தேன்னா நீங்க திடீர்னு கேட்டீங்களா? அப்படி நீ என்னதான் யோசிப்பியோ? அன்பரசி கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம்ல, அவ எங்க இருந்தாலும் சுபாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவா.
ஆனா அத்தைக்கு அவ வீட்ல இல்லன்னு தெரிஞ்சது நான் செத்தேன். ஏன்டா இப்படி வந்து நிக்கிற? ஆமா சுபாதா ரூம்லயே இல்லையே, அப்புறம் ஏன் அவ ரூம்ல தான் இருக்கிறத அம்மாட்ட போய் சொன்னீங்க? டி ஏன்டா இப்படி கத்துற? அவ ஃப்ரெண்ட பார்த்துட்டு ஏதோ ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. இப்போ கால் பண்ணி அண்ணி நான் கிளம்பிட்டேன்னு சொன்னா. இத போய் அப்படியே அத்தை கிட்ட சொல்றியா? அதுக்குதான் இப்படி பயந்தீங்களா? நினைச்சேன். அண்ணி பார்த்த அண்ணி, அம்மா ஹால்ல இருக்கும் போதே அவளும் வீட்டுக்குள்ள வந்துட போறான். அப்படி மட்டும் அவ வந்துட்டா உங்க பாடு அவ்வளவுதான். இவன் வேற அண்ணன் தங்கச்சி 2 பேரால எனக்கு நெஞ்சு வலி வந்துரும் போல இருக்கு. எப்படி பயன்படுத்திட்டு போறான். வாடி. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? அனன்யா என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் ஹாஸ்டல்ல வச்சு எல்லாருக்கும் தப்பான பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏன் காசு நான் செலவு பண்ணி பார்ட்டி கொடுக்கறேன். உனக்கு என்ன வலிக்குது? உன்னால முடிஞ்சா நீயும் பார்ட்டி கொடு. ஆமா, அப்படியே நீ பார்ட்டி கொடுத்துட்டாலும் நீயே பிச்சை எடுத்துதான் ஃபீஸ் கட்டி படிச்சுக்கிட்டு இருக்க. இதுல நீ எங்க இருந்து பார்ட்டி எல்லாம் கொடுக்க போற? நீ வேணா வந்து ஓசில குடிச்சிட்டு போறியா? நீ என்னோட ஆப்போனன்ட் பார்ட்டி தான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் பெரிய மனசு பண்ணி விடுறேன். என் காசுல நல்லா குடிச்சிட்டு போ. உன்ன மாதிரி என்னையும் நினைச்சியா? படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பார்ட்டிங்கிற பேர்ல இப்படி கெடுக்கிறியே, அறிவில்ல உனக்கு? உன்கிட்ட நிறைய இருந்தா குடுத்துட்டு போன அன்னைக்கே சொன்னேனே. அப்புறமும் அறிவு இருக்கா இல்லையான்னு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க. இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு? ஓ, எங்க நான் எல்லார் ஓட்டையும் வாங்கிட போறேன்னு பயமா? அத நீ நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு சும்மா நல்லவ மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காத. உன்ன மாதிரி நல்லவல ஏகப்பட்ட பேரை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன். நான் இப்பவே போய் வார்டன் கிட்ட சொல்றேன். ஹலோ, ஹோல்டான் அன்பரசி. நான் எவ்வளவு கிளவரா யோசிப்பேன்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. ஹாஸ்டல்ல வச்சே பார்ட்டி குடுக்கறேன்னா வார்டனை கூடவா சமாளிக்காம இருக்க போறேன்? வார்டன் மார்னிங் வரைக்கும் வரவே மாட்டாரு. ஏன்னா அது காசு, பணம், துட்டு, மணி மாலு செய்யற வேலைமா. யாருக்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியவே முடியாது. இந்த பார்ட்டிய நீ ஸ்டாப் பண்ணவும் முடியாது. நீ எக்கேடோ கெட்டு போ. சுபா எங்க? ஓ, இப்படி ஒண்ணு இருக்குல்ல. எங்க உன் கூட இருக்கிற சுபா ஏன் கூட வந்துருவாளோன்னு தான் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தியோ? சுபா மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல விஸ்வாவும் ஏன் பக்கம் வந்துருவாரு. இப்போ என் பார்ட்டி மூட கெடுக்காம ஒழுங்கு மரியாதையா வெளியே கிளம்பு. இல்லன்னு வச்சுக்கோ, நானே உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுவேன். மஞ்சு, இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. வா நம்ம போலாம். ஏண்டா, ஒரு பொண்ணு அதுவும் கூட படிக்கிறவ
அவகிட்ட போய் தப்பா நடந்துக்கிற? ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலயே கை வைப்ப? ஏண்டா பொம்பளைங்கன்னா கிள்ளுக்கிறன்னு நினைச்சியா? இது சாதாரண கை இல்லடா, சின்ன வயசுல இருந்து காட்டு வேலை செஞ்ச கை. விடுறி, வலிக்குதுடி. மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். போடா போடா. டேய், ராகுல் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ஒழுங்கா சுபா எங்கன்னு சொல்றியா இல்லையா? இப்போ அறிவு இருக்கா உனக்கு எங்கேயாவது? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா விஸ்வா கிட்டயும் பத்மா ஆண்டி கிட்டயும் யாருடா பதில் சொல்றது? என் முன்னாடி நிக்காத, ஒழுங்கா போ. டேய் போ. சரி, சுபா எங்க இருக்கா இப்போ? அந்த குடோன்ல தான் இருக்கா. ஏய், இங்க பாரு, யாரு கேட்டாலும் இந்த பார்ட்டிய அன்பரசி கொடுத்தான்னு தான் சொல்லணும், ஓகேவா? ஏன்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு போ. ஏய் காயத்ரி, நீயும் கிளம்பு போ. என்னாச்சு சுபா? சுபா 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 எந்திரி சுபா. சுபா என்னாச்சு சுபா? சுபா இங்க பாரு. சுபா 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 எழுந்திரி. சுபா கண்ணை தோற. சுபா 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 என்ன பாரு. சுபா மஞ்சு, யாரோ கதவை சாத்தின மாதிரி இருந்துச்சு. சரி, சுபாவை பிடி, தூக்கலாம். தூக்கு. சார், அன்பரசின்னு ஒருத்தி காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல என்னை எதிர்த்து நிக்கிறா சார். அவ என்னை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவ பார்ட்டின்னு ஹாஸ்டலுக்கு வர சொல்லி அவ எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுத்திருக்கா சார். அப்படியா? ஓகே, நீ எதுக்குமா இப்ப இங்க வந்த? அது இங்க ஹாஸ்டல்ல நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னா சார். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்து பார்த்தேன். பார்த்தா ரொம்ப கேவலமா ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருந்துச்சு சார். எங்க பாட்டி தான் சார் இந்த காலேஜோட ட்ரஸ்டியே. பேரு ஜானகி சார். இப்படிலாம் இந்த மாதிரி காலேஜ் ஹாஸ்டல்ல நடக்குதுன்னு வெளியில தெரிஞ்சா எங்க பாட்டிக்கு தான் சார் கேவலம். அதனாலதான் சார் விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்த வந்தேன். இந்த அன்பரசி பண்றதெல்லாம் நீங்க தான் சார் தட்டி கேட்கணும். அப்போ எனக்கு போன் பண்ணி சொன்னது நீதானா?
ஓஹோ, ஃபோன் பண்ணி சொல்லிருக்காளா? அப்ப அன்பரசி தான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கணும். அத இப்ப நான் தான் கால் பண்ணேன்னு சொல்லிட வேண்டியதா? ச்சே, பாவம் சுபா. அந்த படுபாவி பசங்க இவளுக்கு என்னத்த கலந்து கொடுத்தாங்கன்னே தெரியலையே. கடவுளே, இவளை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அனன்யா இந்நேரத்துக்கு கால் பண்றா? பார்ட்டிக்கு தானே போயிருக்கா? சொல்லு அனன்யா. அம்மா, எலெக்ஷனுக்காக பார்ட்டி குடுக்கறதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தல்ல, இங்கேயும் அந்த அன்பரசி வந்துட்டாமா. என்னடி சொல்ற? அவ எதுக்கு அங்க வந்தா? வேற எதுக்குமா வரப்போறா? கெடுத்து விடதான் வரப்போறா. போலீஸ்க்கு வேற அவ போன் பண்ணிட்டாமா. இப்ப பார்த்தா போலீஸ் இங்க வந்திருக்காங்க. என்னடி சொல்ற? போலீஸ் வந்திருக்கா? அம்மா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இப்ப அவதான் மாட்டிக்கிட்டா. எனக்கு நீ சொல்றது சுத்தமா புரியல. அவ என்ன மாட்டிக்கிட்டா? ஆமாமா, வந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பார்ட்டி கொடுத்ததே அவதான்னு சொல்லி அவளை மாட்டி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அம்மா, டோர்னமெண்ட்ல வச்சு அவளை அசிங்கப்படுத்தணும்னு நாம நினைச்சோம்ல, அது முடியாம போச்சுல்ல. ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்ப செய்யறதுக்கு நமக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? புரிஞ்சிருச்சுடி. அந்த ஸ்டேஷனோட லிமிட் மட்டும் சொல்லு. நந்திக்குளம் ஸ்டேஷன் தாமா. நந்திக்குளம் ஸ்டேஷன். சரி அனன்யா, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அன்பரசியால இந்த குடும்பத்துக்கே அவமானம்னு உன் அப்பாவையும் அந்த கிழவியையும் நான் நம்ப வைக்கிறேன். சரி, ஓகேமா. இங்க பாரு மஞ்சு, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சுபா மட்டும் யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது. சரி சரி, தள்ளன்பு. என்ன கதை உரியா? இங்க நடந்த எல்லா கதையும் எனக்கு தெரியும். ஸ்டேஷனுக்கு வா. சார், என்ன எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? சும்மா ஸ்டேஷன்ல எனக்கும் மத்தவங்களுக்கும் நேரம் போகல, அதான் உன்னை கூட்டிட்டு போய் கதை சொல்ல சொல்லி டைம் பாஸ் பண்ணலான்னு பாக்குறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா ஸ்டேஷனுக்கு வா. சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நான் எதுவுமே பண்ணல சார். எதுவும் பண்ணலனா இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ற? சார், அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் இங்க வந்து ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடக்குதுன்னு சொன்னா, அதை தடுக்கிறதுக்காக தான் சார் வந்தேன் நானு. அப்படியா? அப்புறம் ஏன் இந்த ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த? சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். நான் இந்த ரூம் பக்கமா வந்தேன். யாரோ என்ன வெளியில இருந்து போட்டிட்டு போயிட்டாங்க. சரி, வெளிய இருந்து யாரோ வந்து ரூம பூட்டிட்டாங்கன்னு சொல்ற, அப்படியே வச்சுப்போ. பார்ட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்கு, இந்த ரூமுக்குள்ள நீ என்ன பண்ற? சார், அது வந்து சார், நான் எந்த பார்ட்டியுமே கொடுக்கல சார். அனன்யா தான் சார் கொடுத்தா. எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கையும் களவுமா மாட்டிக்கிட்டு இப்ப இல்லன்னு போய் சொல்றியா? இல்ல சார். வீட்டுக்கு போனா சுபா பாத்து. இந்த மாதிரி பிரச்சனைல மாற்ற எல்லாருமே நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க சார் தான் சொல்லுவாங்க. அதை விட நிறைய கதைகள்லாம் விடுவாங்க. உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். சார், நிஜமாவே என் ஃப்ரெண்ட் சொல்லிதான் நான் வந்தேன். அப்படியா? எந்த ஃப்ரெண்ட் அது? அந்த ஃப்ரெண்ட் இங்க வர சொல்லு. இல்ல சார், அவ வந்து நீ சொன்ன மாதிரி ஏதாவது நடந்திருந்தா தானே உன் ஃப்ரெண்ட் இங்க கூட்டிட்டு வர முடியும். இல்லாத ஒரு ஃப்ரெண்ட எப்படி கூப்பிடுவ? ஒழுங்கா போய் ஜீப்ல ஏறு, இல்ல அடிச்சு இழுத்துட்டு போயிடுவேன். சார், நான் இந்த பார்ட்டி எல்லாம் கொடுக்கவே இல்ல சார். இந்த பர்மா, திரும்ப திரும்ப சொன்ன பைய சொல்லிட்டு இருக்காத. நீ தான் பார்ட்டி கொடுத்தேன்னு உன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணு சாட்சியே இருக்கு. சார், நான் சொல்றதுதான் சார் உண்மை. ஐயோ, அன்பரசிய போலீஸ் பிடிச்சிட்டு போகுது.
இப்ப நான் சுபாவை விட்டுட்டும் போக முடியாது. போனா சுபா விஷயம் தெரிஞ்சிரும். கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? சார் சத்தியமா நான் எதுவுமே பண்ணல சார். கான்ஸ்டபிள், ஜீப்ல ஏத்துங்க. சார் நான் சொல்றத நம்புங்க சார். என்ன நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. சொன்னா கேட்க மாட்டேன், வந்து ஜீப்ல ஏறு. மேடம், இல்ல மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். என்ன தயவு செஞ்சு நம்புங்க. ஐயோ, சுபா இல்லனா போய் ஏதாவது சொல்லி அன்பரசியை காப்பாத்தலாம். ஆனா அன்பரசி சுபாவை எந்த காரணம் கொண்டு யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டா. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. ஒண்ணு இல்ல, மெதுவா வா, பொறுமையா வா. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பேரு சிவகாமி, ஜானகி இண்டஸ்ட்ரீஸ் ஓனர் சந்திரசேகரோட வைஃப். சொல்லுங்க மேடம். நீங்க இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ண புடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? ஆமா மேடம். அந்த காலேஜ்க்கு எங்க அத்தை தான் ட்ரஸ்டி. தெரியும் மேடம். ஜானகி மேடத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும் மேடம்? அந்த பொண்ணை விட்டுறணுமா? விடுங்கன்னு சொல்றதுக்காக நான் உங்களுக்கு கால் பண்ணல, விட்டுறாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன். அந்த அன்பரசி வெளியில வந்துடவே கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். புரியுதா? புரியுது மேடம். சொல்லிட்டீங்களே, நீ நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சுபாவா ஹால்ல அப்படியே படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். அவளால நிக்க கூட முடியல. எங்க போயிட்டு வந்தா? அது வந்து அவ காலேஜ்ல ஏதோ பார்ட்டியா, அவகிட்ட கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி பசங்க ஏதோ விளையாட்டா கலந்து கொடுத்துட்டாங்க போல. இப்ப எதுக்கு பார்ட்டிக்கெல்லாம் போறா? காலையில எந்திரிக்கட்டும், இருக்கு அவளுக்கு. ஆமா, உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா? உனக்குதான் அவ அப்படி வந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் அவளை அம்மா கண்ணுல படுற மாதிரி அப்படியே சோஃபாலே விட்டுட்டு போன? அம்மா பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லங்க, கிச்சன்ல ஏதோ சத்தம் வந்ததேன்னு தான் அவளை அப்படியே விட்டுட்டு. நிறுத்து. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவல்ல. சார், என்ன விட்டுருவீங்கல்ல சார்? ஆமா, அதுக்குதான் உன்னை புடிச்சு கூட்டிட்டு வந்து ராத்திரி ஃபுல்லா ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். இங்க பாரு, எஃப்ஐஆர் போட போறோம். ஒழுங்கா நான் தான் அந்த பார்ட்டியை கொடுத்தேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நான் தான் போதைப் பொருளை சப்ளை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிரு. நான் சொல்றது புரியுதா? இல்ல பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். எனக்கு அப்பா கிடையாது சார், எங்க அம்மா தான் தனியால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து என்ன படிக்க வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேஸ்ல மட்டும் நான் மாட்டினா என் படிப்பே போயிரும் சார். எனக்கு ஓட்ட பந்தயம், படிப்பு இதை விட்டா வேற எதுவுமே தெரியாது சார். கஷ்டப்பட்டு தான் அம்மா படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன் காலேஜ் எலெக்ஷன் நின்ன? சார்,
எலெக்ஷன்ல நிக்கிறதெல்லாம் தப்பா சார்? பாத்தியா, எலெக்ஷன்ல நிக்கிறது தப்பான்னு கேக்குற, அப்புறம் ஜெயிக்கிறதுக்காக நான் பார்ட்டி கொடுக்கறது தப்பான்னு என்கிட்டயே கேப்ப. சார் நான் அப்படி கேட்க வரல சார். ஏய் போது நிறுத்து. நீ எப்படி கேட்க வந்தாலும் உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா செஞ்சதை ஒத்துக்கிட்டு வந்து சைன் பண்ணு. உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். இல்ல உன்னை வேற மாதிரி விசாரிக்க வேண்டியது இருக்கும். சார் நேத்து ராத்திரில இருந்து அன்பரசி பச்சை தண்ணி கூட குடிக்கல சார். பாவம் சார் அவ. ஏய் இன்னும் நீ போலையா? ஒழுங்கா போயிடு. இனிமே நீ உள்ள வந்த நான் சொன்ன மாதிரி உன்னையும் இந்த கேஸ்ல சேர்த்து ஒன்னா உள்ளத்துக்கு உட்கார வச்சிருவேன். போமாட்டே நீ? ஓ மேலே கேஸ் போட்டதா அடங்குவ போல இருக்கு. போன்றேன்ல, போ வெளியில போ. விஸ்வா தான் கால் பண்றாரு. இந்நேரம் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதான் அப்படியே ஹீரோ ஹீரோயினை காப்பாத்த போயிருப்பாரு. ஏண்டி வாள் இப்படி இருக்காரு? அதாமா எனக்கும் தெரியல. இப்போ இந்த காலை நான் அட்டென்ட் பண்றதா இல்ல. திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காருமா. என்னதான் பிரச்சனைனே தெரியல. இவர்தான் எப்போ பார்த்தாலும் வந்து பதறிட்டு இருக்காரு. போன் எடுத்து என்னன்னு கேளு. சரி ஓகே. குட் மார்னிங் விஸ்வா. அனன்யா, இப்ப நான் உனக்கு ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன், உடனே கிளம்பி வா. விஸ்வா, எதுக்கு மார்னிங்கே டென்ஷனா கத்துறீங்க இப்போ? ஆமா, இப்ப எங்க வரணும், எதுக்கு வரணும்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நான் எதுக்கு வரணும் அங்க? வந்து அன்பரசி மேல எந்த தப்பு இல்லன்னு நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி வாங்கு. விஸ்வா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? இதுதான் லாஸ்ட். இனிமே அவளுக்காகலாம் என்கிட்ட போன் பண்ணி பேசாதீங்க. அவ விஷயமா நீங்க எனக்கு போன் பண்றதா இருந்தா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவ ஒரு லோக்கல். அவளுக்காக நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அனன்யா, நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என் பொறுமையை சோதிக்காத. ஒழுங்கா வந்து நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி வாங்கு. என்னால முடியாது. நீங்க என்ன செஞ்சாலும் இந்த விஷயத்துல நான் இறங்கி வர போறதே இல்ல விஸ்வா. அவ ஜெயிலுக்கு போறத நீங்க தடுக்கவே முடியாது. என்ன விஸ்வா, என்னாச்சு? ஏன் இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஆண்டி, அனன்யா எங்க? அவளை கூப்பிடுங்க. வாங்க விஸ்வா, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்கார்ந்து பொறுமையா பேசலாம். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. முதல்ல நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வாபஸ் வாங்கு. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. விஸ்வா, என்னால வர முடியாது. அனன்யா, என் கோவத்தை அடக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணி என் பொறுமையை இழக்க வச்சிடாத. ஏன் விஸ்வா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா பேச கத்துக்கோங்க. ஆண்டி, நீங்க சும்மா இருங்க. அன்பரசி பாவம்,
செய்யாத தப்புக்கு அவ ஸ்டேஷன்ல இருக்கா. அனன்யா, ஒழுங்கா வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப வாங்கு. விஸ்வா, நான் போன்லயே உங்ககிட்ட சொல்லிட்டேன், அந்த பட்டிக்காட்டு சம்பந்தமா என்கிட்ட வந்து எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி. ப்ளீஸ் அவ டாபிக்கே என்கிட்ட எடுக்காதீங்க. நான் ஸ்டேஷனுக்கு வர போறது இல்ல, புரியுதா? அனன்யா, அனன்யா, நில்லு. வா, வா என் கூட. வா. வா. வான்னு சொல்றேன்ல. வா. ஆண்டி. விடுங்க விஸ்வா. உங்க மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்கேன், அதை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. அன்பரசி, மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். சார், நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். அன்பரசியை பத்தி எனக்கு தெரியும். இது காலேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். மேனேஜ்மெண்ட் வச்சு நான் பேச சொல்றேன். ஃபர்ஸ்ட் அன்பரசியை வெளியே விடுங்க. மேடம், நீங்க ஜானிங் மேடம் தானே? ஆமா. சாரி மேடம், இது காலேஜுக்குள்ளேயே முடிஞ்சிருந்தா பரவாயில்ல, ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. அதுவும் பார்ட்டில போதைப் பொருள் வேற யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால இனிமே நான் எதுவும் செய்ய முடியாது மேடம். ஏன்னா இது நான் ஒரு ஆள் எடுக்கிற டிசிஷன் இல்லை. சார், ஃபர்ஸ்ட் அன்பரசி தான் பார்ட்டி கொடுத்தான்னு யார் சொன்னது? வேற யாரும் இல்ல. அன்பரசி பார்ட்டி கொடுத்ததா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது உங்க பேத்தி அனன்யா தான். இதை விட வேற என்ன விட்னஸ் வேணும்? அத்தை, அன்பரசி பண்ணது தப்பு தானே? அதனாலதான் அனன்யாவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. சார், அனன்யா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் திரும்ப வாங்க சொல்றேன். அன்பரசியை விட்டுடுங்க. மேடம், அன்பரசி, நீ கார்ல ஏறு. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். தேங்க்ஸ் விஸ்வா. தேங்க்ஸ் மஞ்சு. பரவாயில்லம்மா. போலாமா? சரி, பார்த்து போ. போறோம். நான் கிளம்புறேன் அன்பு. போ. Oh
சொல்லுங்க மேடம். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். அனன்யா, இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னமா சொல்றாரு பிரின்சிபால்? இது சம்பந்தமா ஒரு என்கொயரி வைக்கணுமா? மேடம், நான் நம்புற அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். சுபா, நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். சரி, நீ ரெடி ஆகு. இன்னும் சுபா எந்திரிக்கவே இல்ல. ஏன் இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கா? அது அவ ஹெட்டேக்னு படுத்துட்டு இருக்கா விஸ்வா. ஹெட்டேக்கா? அன்பரசி மேல எந்த தப்பும் இல்லடா விஸ்வா. சுபாக்காக நடந்த எதையும் வெளியில சொல்லாம ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க அன்பரசி. அது தெரியாம முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க நீ. சார், நீங்களே பாத்தீங்கல்ல, அன்பரசி கிட்ட தெளிவான ஒரு பதில் இல்ல சார். இருந்திருந்தா எல்லாரும் சொல்லிருக்கணும்ல. அன்பரசி, நீ ஏன் அந்த ஸ்டோர் ரூமுக்கு போனேன்னு கொஞ்சம் சொன்னதானமா தெரியும். சார், நான் சாரி சார். சாரி மேடம். இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணு. சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். அப்புறம் எலெக்ஷன்லயும் டிஸ்குவாலிஃபை பண்ற மேடம். சுபா, எழுந்து சுபா. சுபா, சுபா. அண்ணி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க ஏதோ சொல்ல வந்துட்டு அதை சொல்லாம சுபாவை எழுப்பிட்டு இருக்கீங்க. விஸ்வா, நான் காரணமா தாண்டா சுபாவை எழுப்பிட்டு இருக்கேன். சுபா, சுபா. அண்ணி, நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்ததுக்கும் அவளை எழுப்புறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நேத்து நைட்டு அண்ணி, கண்டிப்பா அன்பரசி ஜெயிக்க போறதில்ல. இருந்தாலும் அன்பரசி அந்த காலேஜ் என்கரேஜ் பண்ண முடியாதுல்ல. அன்பரசி, இப்போ நீ எதையோ மறைக்கிறியோன்னு எனக்கு தோணுது.
கடைசியா கேக்குறேன், எது நடந்திருந்தாலும் அத மறைக்காம சொல்லுமா. நான் பார்ட்டி கொடுக்கல மேடம். இதையே திரும்ப திரும்ப சொன்னா எப்படி அன்பரசி? மேடம் சார், செமஸ்டர் வரைக்குமாவது சஸ்பெண்ட் பண்ணிக்க சொல்லுங்க சார். நான் எக்ஸாம் கண்டிப்பா எழுதணும் சார். சார் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். சார் பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெளிவா தெரியுது. இதனால காலேஜ் பேர் வேற கெட்டு போயிருக்கு. இப்ப நீங்களோ மேடமோ இதுல ஏதாவது சொன்னா என்னால மறுக்க முடியாதுதான். ஆனா இதுவே மத்த ஸ்டூடெண்டா இருந்தா இததான் செய்வோம்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. சாரி மேடம், சாரி சார். இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணு. அண்ணி என்ன சொல்றீங்க? சுபா முழிச்சிட்டியா? அன்பரசி தான் பார்ட்டி கொடுத்தான்னு சொல்லி அன்னைக்கு அவளை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப காலேஜ்ல வச்சு எல்லாருமே சேர்ந்து அன்பரசியை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன என்னது, அன்பரசி பார்ட்டி கொடுத்ததா சொல்றாங்களா? அண்ணா, அந்த அனன்யாவை சும்மா விடக்கூடாது. ஆக்சுவலி அன்பரசி பார்ட்டி கொடுக்கல, அனன்யா தான் பார்ட்டி கொடுத்தா. அது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அன்பரசி இந்த பார்ட்டிக்கு வரதா போய் சொல்லி அனன்யா நேத்து என்னையும் அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு போனா. இப்ப தெரியுதா விஸ்வா, நான் எதுக்கு சுபாவை எழுப்பிட்டு இருந்தேன்னு? கடைசி நேரத்துல அந்த சுபா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாளேமா. சரி விட்ரி, இப்ப என்ன? அந்த அன்பரசி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவா போறா. கண்டிப்பா நீதான் ஜெயிப்ப. இதுக்கப்புறமும் நான் எப்படிமா ஜெயிக்க முடியும்? எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கோம்ல. அது எப்படி தெரியும்? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மீட்டிங்ல நடந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அந்த பிரின்சிபால் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால மீடியால வந்ததுதான். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர நியூஸுக்கு தான் பவர் அதிகமா இருக்கும். அத மறுபடியும் பொய்ன்னு நிரூபிச்சா கூட அது பெட்டி செய்தியா தான் வந்து சேரும். அதை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சோ நீ தான் ஜெயிப்ப. மா, நிஜமா சொல்றியா? நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ல பாரு, நீ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நீ தான் ஜெயிப்ப. சரி, நான் கிளம்புறேன். சரி, ஓகேமா. எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு. ஓ, வாங்கடி போலாம். ஏய், என்னம்மா அன்புக்கு அரசி பார்ட்டி வச்சது நான் தான்னு பிரின்சிபல் ரூம்ல நீ நிரூபிச்சதுனால அத வச்சு நீ ஜெயிச்சிடலான்னு நினைச்சியா? ஹே பட்டிக்காடு, அங்க உள்ள நடந்தத இங்க நீ மைக்கு போட்டு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் உன்னை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் நடுவுல உருவாக்குன தப்பான எண்ணத்தை நீ என்ன பண்ணாலும் மாத்தவே முடியாது. நீ இந்த எலெக்ஷன்ல என்கிட்ட தோக்க தாண்டி போற. அதை என்ன பண்ணாலும் மாத்த முடியாது.
சந்திரா, எனக்கு என்னமோ மனசே சரியில்லைம்மா. என்னாச்சு சந்திரா? அம்மா, அண்ணனே என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கா? நாம ஊருக்கே நியாயம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என் பொண்ணு இப்படி இருக்காளேன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எனக்கும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு சந்திரா. வர வர அனன்யாவோட போக்கே சரியில்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிவகாமி தான். அவதான் அனன்யாவை ரொம்ப தப்பா வளர்த்து வச்சிருக்கா. என் பொண்ணு இப்படி இருக்காளேன்னு என்னால தாங்கவே முடியலம்மா. இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா அன்பரசு என் பொண்ணா இருக்க கூடாதான்னு மனசு ஏங்குதுமா. எந்த தப்பும் பண்ணாத அன்பரசி மேல எப்படி பழி போட்டிருக்கா பாருங்கம்மா அனன்யா. எனக்கு என்னமோ வேற ஏதோ பெரிய தப்பா அனன்யா பண்ணிருப்பாளோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு சந்திரா. ஏம்மா அப்படி சொல்றீங்க? அன்பரசி எதையோ மறைக்கிறா. அவ தடுமாறி பேசினதுலயே எனக்கு அது புரிஞ்சிடுச்சு. வேற ஏதோ அங்க நடந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சந்திரா, அன்பரசி கடைசி வரைக்கும் அந்த ஸ்டோர் ரூம்க்கு எதுக்கு போனான்னு சொல்லவே இல்ல பாத்தியா? அவ எதையோ மறைக்கிறா. அனன்யா தனக்காக மத்தவங்கள என்ன வேணாலும் செய்ய துணிஞ்சிட்டா. ஆனா அன்பரசி வேற யாரையோ காப்பாத்த தன்னை பலிகாடாக்க தயாராயிட்டா. சொல்லு சுபா. அண்ணா, இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல அன்பரசி தான் நான் ஜெயிக்கணும். அந்த அனன்யா மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது. ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அன்பரசி இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாத்தேல அதனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் ஃபுல்லா செல்லுல இருந்திருக்கா. நீ மட்டும் உண்மையை சொல்லனா இந்நேரம் அன்பரசியை காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அவளால எக்ஸாம் எழுத முடியாம போயிருந்திருக்கும். நீதான் இப்ப அவளை காப்பாத்திருக்க. இல்லனா அவதான் என்ன காப்பாத்தினா. அதனாலதான் அவளுக்கு எல்லா பிரச்சனையும். என்ன சொல்ற சுபா? அன்பரசி உன்னை காப்பாத்தினாளா? ஆமாண்ணா, அவ என்ன காப்பாத்துறதுக்காக தான் எந்த உண்மையையும் சொல்லாம அவ எந்த தண்டனையையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருந்திருக்கா. எனக்கு புரியுற மாதிரி சொல்லு சுபா. இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த மறைச்சா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும்னா. எனக்காக ஒருத்தி அவ லைஃப பத்தி கூட யோசிக்காம சஸ்பெண்ட் ஆகுற அளவுக்கு துணிஞ்சிட்டா. இதுக்கப்புறமும் அத பத்தி நான் வாயை திறக்காம இருந்தா தப்பாயிடும். நான் பிரின்சிபல் முன்னாடி சொன்னது பாதி உண்மைதான். மீதிய சொல்ல வேண்டான்னு அன்பரசி என்ன சத்தியம் வாங்காத குறையா தடுத்துட்டான். அந்த பார்ட்டியில என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஜூஸ் குடி. நீ எதுக்காகவோ சுபாவை வெளியில கூட்டிட்டு வந்துடாத. இங்க என்ன நடந்தாலும் சரி, நீ சுபா கூட தான் இருக்கணும். இது என் மேல சத்தியம். உன் பேர் தானே அன்பரசி? ஆமா சார். கான்ஸ்டபிள் சார், இவங்களை இழுத்துட்டு வாங்க. அந்த நிலைமையிலயும் எனக்கு நடக்கிறத என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா. ஆனா அந்த சூழ்நிலையில யார் இருந்தா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சரியா தெரியலண்ணா. கூல்ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு கூட தெரியலண்ணா. ஏண்டா நம்ம கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் அறிய வேணாம் உனக்கு? ஏண்டா படிக்கிற பையன் சரக்கடிப்பானா? அப்படி பொறுக்கி தானே நீ பண்ண வேலைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ உள்ள போய் 10 வருஷம் கழித்துக்கணும். போறியாடா?
சார் 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 இனிமே எந்த பொண்ணையும் தப்பா நினைக்க மாட்டேன் சார். முதல்ல சுபா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடா. போடா. மன்னிச்சிரு சுபா, தெரியாம பண்ணிட்டேன் சுபா. டேய், என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் சொல்லு. பார்ட்டி கொடுத்தது அனன்யாதான். அதுல நான் தப்பு பண்ணிட்டேன். அனன்யாதான் அன்பரசி ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம். அன்பரசி மேல எந்த தப்பும் இல்ல. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு. அதை அறிவிக்க ஜானகி மேடமே வந்திருக்காங்க. அவங்களே இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ராம், நீ எதுக்கு வந்த? உன்னை என்ன பாடுபடுத்திருக்கா அந்த அனன்யா? என்ன வர இப்படி கையிலயும் காலையும் கட்டு போட்டு காலேஜ்க்கே வர முடியாம பண்ணிட்டா. அதுக்கப்புறமும் நான் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அதான் வந்து ஓட்டு போட்டேன். மேடம் ப்ளீஸ் கம். இந்த எலெக்ஷன்ல அனன்யா, அன்பரசி 2 பேரும் சேர்மன் போஸ்டிங்காக நின்னாங்க. அவங்க 2 பேர்ல யாரு சேர்மன் ஆக போறாங்கங்கறத இப்ப நானே சொல்ல போறேன். இந்த சேர்மன் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது யாருன்னா